Good morning children, welcome to my channel Aya Kalaigal. In this video we are going to see 5th standard Social Science Term 1 Unit 4 Atmosphere. போன வீடியோவில் லெசனோட எக்ஸ்பிளைன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அட்மாஸ்பியர் லெசனோட எவால்வேஷன் பார்க்கலாம். First exercise, fill in the blanks. First one, the atmosphere is divided into dash layers. வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 5. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த எர்த் ரிசீவ்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த டேஷ். பூமி எதனிடமிருந்து வெப்பாற்றல் பெறுகிறது? ஆப்ஷன் ஏ மூன், ஆப்ஷன் பி மார்ஸ், ஆப்ஷன் சி சன், ஆப்ஷன் டி வீனஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சன். பூமி சூரியனிடமிருந்து வெப்பாற்றலை பெறுகிறது. தேர்ட் ஒன், வேர்ல்ட் மீட்ராலஜிக்கல் டே. உலக வானிலை தினம் எந்த நாள்? ஆப்ஷன் ஏ மார்ச் 20, ஆப்ஷன் பி மார்ச் 21, ஆப்ஷன் சி மார்ச் 22, ஆப்ஷன் டி மார்ச் 23. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி மார்ச் 23 உலக வானிலை தினம், வேர்ல்ட் மீட்ராலஜிக்கல் டே. ஆப்ஷன் டி மார்ச் 23. Fourth one, the study of weather is called dash. ஆப்ஷன் ஏ meteorology, பி ecology, சி archaeology, டி sociology. வானிலை பற்றிய படிப்பு அதற்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ meteorology. டேஷில் எழுதிக்கிங்க meteorology. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், zone located in between Tropic of Cancer and Tropic of Capricorn is dash zone. கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் என்ன மண்டலம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெம்பரேட், ஆப்ஷன் பி சப்ட்ராபிக்கல், ஆப்ஷன் சி கோல்டு, ஆப்ஷன் டி டாரிட். இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி டாரிட். டாரிட்னா வெப்பமண்டலம். ஆப்ஷன் டி டாரிட் எழுதிக்கோங்க. அடுத்து சிக்ஸ்த் ஒன், டேஷ் இஸ் யூஸ்டு டு மெஷர் ப்ரெஷர் இன் த ஏர். காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேரோமீட்டர், ஆப்ஷன் பி தெர்மோமீட்டர், ஆப்ஷன் சி அனிமோமீட்டர், ஆப்ஷன் டி விண்ட் வேன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரோமீட்டர். பேரோமீட்டர்னா பாரமானி. காற்றின் அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி பாரமானி, பேரோமீட்டர். செவன்த் கொஸ்டின், மான்சூன் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த டேஷ் வேர்டு. மான்சூன் பருவகாலம் அந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கிரீக், ஆப்ஷன் பி அரேபியன், ஆப்ஷன் சி இங்கிலீஷ், ஆப்ஷன் டி லத்தீன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரீக். கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. கொஷின் 8, வெர்டிக்கல் கிளவுட் இஸ் கால்ட் டேஷ். செங்குத்து மேகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிரஸ் கிளவுட், ஆப்ஷன் பி ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ், ஆப்ஷன் சி கியூமுலஸ் கிளவுட்ஸ், ஆப்ஷன் டி நிம்பஸ் கிளவுட்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் நிம்பஸ் கிளவுட்ஸ். கார் மேகம் சொல்லும், இதுதான் செங்குத்து மேகம்னு சொல்கிறது. ஆப்ஷன் டி நிம்பஸ் கிளவுட்ஸ் டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின், டேஷ் கிளவுட்ஸ் கிவ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். வெப்பச்சலன மழையை ஏற்படுத்தும் மேகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிரஸ், ஆப்ஷன் பி ஸ்ட்ரேட்டஸ், ஆப்ஷன் சி கியூமுலஸ், ஆப்ஷன் டி நிம்பஸ், ஆப்ஷன் சி கியூமுலஸ் கிளவுட்ஸ். திரள் மேகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கியூமுலஸ் கிளவுட்ஸ். 10th கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் விண்ட் டைரக்ஷன் இன் விண்ட் வேன். ஸ்டேட்மெண்ட் 2, லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, 2 இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், 2 இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1, த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் விண்ட் டைரக்ஷன் இன் விண்ட் வேன். காற்றின் திசையை அளவிட பயன்படும் கருவி காற்று திசை காட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட். ஒளியானதுன்னா என்ன? வெளிச்சம் சொல்லும் இல்லையா, அந்த வெளிச்சம் ஒளியை விட வேகமாக செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1, 2 ட்ரூ இல்லையா.
அப்போது ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் ட்ரூ. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸ், fill in the blanks. First one, the instrument used to measure heat dash. வெப்பத்தை அளவிட உதவும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. தெர்மோமீட்டர். டேஷில் தெர்மோமீட்டர்னு எழுதிக்கோங்க. வெப்பமானி. செகண்ட் ஒன், the imaginary lines drawn parallel to the surface of the earth is dash. பூமியின் மேற்பரப்பிற்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் என்ன கோடுகள்? லேட்டிடியூடு இல்லையா? லேட்டிடியூடு அட்சரேகை. லேட்டிடியூட் டேஷில் எழுதிக்கோங்க. லேட்டிடியூட் ஆன்சர். தேர்ட் ஒன், sea breeze blows from dash in the evening. கடற்காற்று எப்படி வீசும்? கடல்ல இருந்து நிலத்திற்கு வீசும். sea to land. டேஷில் sea to landன்னு எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், dash or rain clouds. டேஷில் நிம்பஸ் கிளவுட்ஸ்னு வரணும். கார்மேகம், மழை மேகம் சொல்லியா, அதுதான் நிம்பஸ் கிளவுட்ஸ் டேஷில் வரணும். நிம்பஸ் கிளவுட்ஸ் ஆர் ரெயின் கிளவுட்ஸ். தேர்ட் எக்ஸசைஸ், மேட்ச் த ஃபாலோயிங். ஒன் சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிரஸ் கிளவுட்ஸ், ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ், கியூமுலஸ் கிளவுட்ஸ், நிம்பஸ் கிளவுட்ஸ். அதர் சைடு கிரே ஷீட், ஸ்டார்ம் கிளவுட், டு நாட் கிவ் ரெயின், லுக்ஸ் லைக் பஃபி ஒயிட் காட்டன். இப்போ அப்படியே மேட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிரஸ் கிளவுட்ஸ், கீற்று மேகம். அதுக்கு என்ன வரணும்? டு நாட் கிவ் ரெயின். இந்த கீற்று மேகம் மழை கொடுக்காது. டு நாட் கிவ் ரெயின். அது நம்பர் 1 போட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், ஸ்ட்ரேட்டட் கிளவுட்ஸ், படை மேகம். ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ்னால் படை மேகம். இதுக்கு கிரே ஷீட். கிரே ஷீட்னா சாம்பல் நிற விரிப்பின்னுவோம். அது ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ்க்கு கிரே ஷீட் நம்பர் 2 மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், கியூமுலஸ் கிளவுட்ஸ். கியூமுலஸ் கிளவுட்ஸ்னால் திரள் மேகம். இதுக்கு என்ன வரணும்? லுக்ஸ் லைக் பஃபி ஒயிட் காட்டன். வெண் பஞ்சு போல் காட்சியளிக்கும் மேகம் இல்லையா, அதுதான் கியூமுலஸ் கிளவுட்ஸ். லுக்ஸ் லைக் பஃபி ஒயிட் காட்டன் நம்பர் 3 போட்டுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், நிம்பஸ் கிளவுட்ஸ், கார்மேகம் இல்லையா. கார்மேகம்க்கு என்ன வரணும்? ஸ்டார்ம் கிளவுடு. அதுவும் புயல் மேகம். நிம்பஸ் கிளவுட்ஸ், ஸ்டார்ம் கிளவுட். நம்பர் 4 போட்டுக்கோங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா, சரியா தவறான்னு போடணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் வெதர் சேஞ்சஸ் அக்யூர் இன் த ட்ரப்போஸ்பியர். அனைத்து வானிலை மாற்றங்களும் ட்ரப்போஸ்பியர் பகுதியில் நிகழ்கின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ட்ரூ போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டில் ட்ரூ எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் ஹெல்ப் அஸ் டு லொக்கேட் எ கண்ட்ரி. அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஒரு நாட்டின் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ இல்லையா, ப்ராக்கெட்டில் ட்ரூ போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், அட்மாஸ்பியர் கெட்ஸ் ஹீட்டட் பை கண்டக்ஷன் தென் சோலார் ரேடியேஷன். வளிமண்டலமானது கடத்தல் முறையை விட கதிர்வீச்சு முறையினால் அதிக வெப்பமடைகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதனால் ப்ராக்கெட்டில் ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. அட்மாஸ்பியருக்கு சோலார் ரேடியேஷன் வராது, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் வரும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன், த மெயின் ரீசன் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் wind direction is to earth rotation. காற்றின் திசை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் பூமியின் சுழற்சி. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ட்ரூன்னு போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டில் ஃபோர்த் ஒன் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், சைக்ளோன் மூவ்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கடிகார திசைக்கு எதிர் திசையில் சூறாவளி நகர்கிறது. இந்த சூறாவளி காற்று 2 திசைகளிலுமே நகரும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ப்ராக்கெட்டில் ட்ரூன்னு போட்டுக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ், ஃபிஃப்த் எக்ஸசைஸ், ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கிளைமேட்? காலநிலைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 172. பேஜ் நம்பர் 172 எடுத்துக்கோங்க. அதில் கிளைமேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் எ வேஸ்ட் ஏரியா ஓவர் மோர் தென் 30 years. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். செகண்ட் கொஸ்டின், நேம் த அட்மாஸ்பரிக் லேயர்ஸ். பேஜ் நம்பர் 174. பேஜ் நம்பர் 174ல் அட்மாஸ்பரிக் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். 5 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் த நிம்பஸ் கிளவுட்ஸ். பேஜ் நம்பர் 182. பேஜ் நம்பர் 182 எடுத்துக்கோங்க. லாஸ்டில் நிம்பஸ் கிளவுட்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 லைன்ஸுமே மார்க் பண்ணிக்கோங்க. நிம்பஸ் கிளவுட் appears as dark or grey in color. It gives heavy rainfall
It is called vertical or rain clouds. Third questionோட ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. Next fourth question. Write a short note on the orographic rainfall. Page number 184. Page number 184ல orographic rainfall கொடுத்துருக்காங்க. When the moisture laden winds from the sea rises as it moves over a mountain range, it becomes cool and causes heavy rainfall. The opposite side of the mountain is called leeward side. It receives very little rainfall. இந்த பேராகிராஃப் ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கணும். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் கொஸ்டின். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட் அபவுட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். பேஜ் நம்பர் 181. பேஜ் நம்பர் 181ல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏர் கரண்ட்ஸ் இந்த upper layers of atmosphere is known as jet streams. It could determine the arrival and departure of monsoon winds in India. இந்த ரெண்டு லைனுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான். கீழே இருக்க ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிக்சரை ட்ராயிங் பண்ணணும். அடுத்து வார்மர் கோல்டன் கொடுத்துருக்காங்க, அதுலேயே அதெல்லாம் மார்க் பண்ணணும். இந்த பிக்சரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. Next question. Explain the types of winds. Page number 179. Page number 179 எடுத்துக்கோங்க. Different types of windன்னு வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. Planetary wind. This wind blows in the same direction throughout the year. Next, monsoon wind. Monsoon wind எழுதிட்டு types of monsoon winds in India அதை எழுதிக்கோங்க. அதில் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், இது ரெண்டும் எழுதிடணும். அடுத்து அதுலேயே சீ ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட் இன் த ஈவினிங், அதுலேயே அந்த லைன் எழுதிக்கிங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து லேண்ட் ப்ரீஸில் லேண்ட் ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ இன் த மார்னிங், அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்து லோக்கல் விண்டு, அதில் வார்ம் லோக்கல் விண்ட், கூல் லோக்கல் விண்டுன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த ரெண்டு மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த கொஸ்டின்லேயும் அந்த ஆன்சர் வந்துடணும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸில் ஏர் கரண்ட் இன் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். நெக்ஸ்ட் சைக்ளோன் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் வித் டைம் டு டைம். சைக்ளோனில் இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயில் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.